சரண்டர் ஆகும் தமிழ் சினிமா. இந்து மக்களின் எழுச்சி. 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி இந்தியாவில் அமைந்ததற்கு பிறகு இந்து மதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுவரை பாலிவுட் படங்களில் இந்து மதம் விதவிதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் 2014க்கு பிறகு இந்து மக்கள் தைரியமாக தங்கள் குறைகளை வெளிப்படையாக கூற ஆரம்பித்தாங்க. தங்கள் மனம் புண்படுகிறது என்பதை அவர்கள் தைரியமாக வெளியில் கூறும் வாய்ப்பும் உருவானது. அதிலும் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பாய்காட் பாலிவுட் என்ற ட்ரெண்ட் பிரபலமானது. இந்து விரோத கருத்துக்களை கொண்ட படங்களையும் விஷமத்தனமாக இந்து எதிர்ப்பு கருத்துக்களை பரப்பிய நடிகர்களின் படங்களையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க ஆரம்பித்தது வட இந்திய சினிமா ரசிகர் உலகம். மிக பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாம் கடுமையான நஷ்டத்தை, சரிவை நோக்கி சந்தித்தன. எந்த வணிக நோக்கத்திற்காக விஷம கருத்துக்களை பரப்பி இந்து மக்களின் மனதை புண்படுத்த தொடங்கினார்களோ அந்த வணிக நோக்கமே இந்து மக்களின் ஒற்றுமையால் சிதைந்து போக தொடங்கியது. இப்போது சமீபத்தில் வந்த பாலிவுட் திரைப்படங்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்து நம்பிக்கைகளை போற்றும் வகையிலும் ஒருபடி மேலே போய் பகவான் ஸ்ரீராமர் பற்றிய படம் எடுக்கும் அளவுக்கும் தொடங்கிவிட்டாங்க. இது போன்ற ஒரு எழுச்சி தமிழகத்தில் வராதா என்று ஏங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு. தமிழக இந்துக்கள் இடையே ஒரு ஒற்றுமை வராதா என்ற கேள்வி மனதில் உறுத்தி கொண்டேதான் இருக்கு. அதுவும் தமிழில் ஒரு சமூகத்தினரை மட்டும் கிண்டல் செய்து அதன் மூலமாக இந்து மத வெறுப்பை பரப்பி வரும் அவல நிலையும் இங்க இருக்கு. ஆனா சமீபத்தில் வெளிவந்த ஒரு படத்திற்கு மக்களிடையே ஏற்பட்டுள்ள எதிர்ப்பின் காரணமாக அந்த OTT தளம் நிறுவனமே அந்த படத்தை நீக்கியிருக்கு. இந்து மக்களின் எழுச்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. எந்த விதமான கருத்தையும் மக்கள் மண்டையில் திணித்து விடலாம் என்று ஆணவ நோக்கோடு சினிமா எடுக்கும் நபர்களுக்கு விழுந்த சாட்டை அடிதான் இது. எங்கே மக்கள் நம்மளை புறக்கணிக்க தொடங்கிடுவாங்களோ என்ற பயத்தில் பகவான் ஸ்ரீராமரின் பாதங்களில் சரணடைந்து அறிக்கை மூலமாக மன்னிப்பு கோரி இருக்காங்க. இது வெறும் ஆரம்பமாக இருக்க விரும்பல, இதுவே ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இனி ஒரு சமூகத்தினரை மட்டும் குறிவைத்து தாக்கும் வசனங்களோ இந்து மக்களின் மனதை புண்படுத்தும் காட்சிகளோ இடம்பெறுவதை தமிழக சினிமா வருங்காலங்களில் தவிர்ப்பது நல்லது.